ரீநீட்ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் மினிட்ல எப்படி ரிவைஸ் பண்றது, மார்க்கை எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு லைவ் செஷன்ல கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். எல்லா எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், எதுலேருந்து கொஸ்டின் வரும், ஒரு கிளியர் கட்டா ஐடியா கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ இதே சேனல்ல லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். 2 ஹார்ஸ்ல எப்படி 120 பிளஸ் மார்க் எடுக்கிறது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பத்தின கிளியர் கட் கிளாரிட்டி வந்துடும். அந்த ஒரு வீடியோ போதும், ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், 11 to 12 கொஸ்டின் அசால்ட்டா அடிச்சிடலாம். இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எப்படி சார் படிக்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா, சும்மா நம்ம ட்ரெண்ட்ஸை எடுத்து வச்சு மெமரைஸ் பண்ணோம்னா மார்க் வராது. மெயினா எங்கெங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா K-MnO4 K2Cr2O7 கண்டிப்பா இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 2 கொஸ்டின் வரலாம். ஒன்னு ஸ்ட்ரக்சர், ரியாக்ஷன், இல்லனா ஆக்சிடேஷன் ஸ்டேட், கலர், இத பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ஹைபிரிடைசேஷன் கேட்கலாம். இல்ல அது பாராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா, என்ன ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பத்தின நாலேஜ் இருந்தா அதை எழுதிடலாம். இல்லனா மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த 2 டாபிக்ல இருந்து மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கெமிக்கல் பாண்டிங் ஃபேவரட் சாப்டர். அதுல யாரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் சரி, VSCPR, MOT, VBT இதுல இருந்து ஷேப்போ, இல்ல நம்பர் ஆஃப் லோன் பேர் பாண்ட் பேர் எவ்வளவு இருக்கு, ஜியோமெட்ரி என்ன, இல்ல ஹோமோ லூமோ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் என்ன, லோவஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் என்ன, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஈஸியா ஃப்ரேம் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பாத்துக்கங்க. ஏன்னா ஷேப்ஸை பேஸ் பண்ணியே 2 கொஸ்டின் வரும். ஜேஇலேயே நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் 2026ல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது ஷேப்ஸை பேஸ் பண்ணி. அதுக்கு அடுத்தது NCERT. எல்லாருமே சொல்ற மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா NCERT தான். நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் எதை எடுத்தாலுமே என்ன பண்றாங்க இப்பலாம் அப்படின்னா, NCERTல இருக்க அந்த உள்ள இருக்க எக்ஸைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டினை டைரக்டா கொஸ்டினா கொடுத்துறாங்க நீட் எக்ஸாம் பேப்பர்ல. இது வருஷம் வருஷம் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது. சோ இந்த தடவையும் கண்டிப்பா NCERTல இருக்க டேப்லர் காலம்னா சார் வேல்யூ மெமரைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க. வேல்யூலாம் மெமரைஸ் பண்ண வேணாம். சும்மா அந்த வேல்யூவை வச்சு எதுக்கு அதிக வேல்யூ, எதுக்கு கம்மியான இருக்க வேல்யூ, அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இன்டெக்ஸ் கொஸ்டின் நம்ம ஜென்ரலா படிக்கிறோமோ இல்லையோ, இன்டெக்ஸ்ல இருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நான் வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல எல்லா எக்ஸப்ஷன்ஸுமே கொடுத்திருந்தா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. நம்ம கிளாஸ் கவனமா கவனிக்கிற பசங்களுக்கு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட நிறைய சால்வ் பண்ணிருந்தோம். அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸே போதும், அதுலயே எல்லா எக்ஸப்ஷனும் கவர் ஆயிருக்கு. அதை தாண்டி ட்ரெண்ட்ஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, அட்டாமிக் சைஸ், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இது எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கும் என்ன ரிலேஷன், அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கு. அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க. மெயினா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே எக்ஸப்ஷன் தான். நம்ம என்ன பண்ணிருந்தோம், நம்மளோட கிளாஸ்ல ஒரு சின்னதா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்திருந்தேன். எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும், தெர்மல் ஸ்டெபிலிட்டி, ஆக்சி ஆசிட், டிசோசியேஷன் என்தால்பி, அட்டாமிக் சைஸ் எல்லாமே ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரே ஃப்ளோ சார்ட்டா லெஃப்ட் டு ரைட் போனா என்ன ஆகும், டாப் டு டவுன் வந்தா என்ன ஆகும் கொடுத்திருந்தேன். அது நம்ம கிளாஸ் கவனிக்கிற பசங்களுக்கு தெரியும். மறக்காம அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். சோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இதெல்லாம் நம்ம பண்ணாலே ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ பசங்களுக்கு டவுட், சார் நான் இதெல்லாம் எங்க இருந்து சாரி எடுத்துக்கலாம்? கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கும். மெர்சல் பேட்ச், சமரன் பேட்ச்ல இத மாதிரி எஃபெக்டிவா நீங்க படிக்கணுமா, டே 1ல இருந்து, சார் நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறேன், ஆனா எனக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா டிராப்பர் எடுக்க போறேன் அப்படின்னா மறக்காம நம்ம பேட்ச்ல என்ரோல் பண்ணிடுங்க. நான் எனக்காக நான் நடத்துறேன்னா சொல்லல, உண்மையிலேயே பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஃபேக்கல்டிஸோட லெக்சர் ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்திருக்கீங்க. நாங்க தான் கிளாஸ் எடுக்க போறோம். இந்த 6 இயர்ஸ் ஆனிவர்சரி சேல்ல 999 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? ஒரு பேட்சோட வருஷ ஃபீஸே வெறும் 999, அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆஃபர் நேத்தியோட முடிஞ்சிருச்சு. பசங்க எல்லாருமே ஆக்சுவலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா டீச்சர்ஸ்க்குமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி சேலரி இன்னும் அப்பாவுக்கு வரல, சேலரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வரும், சேலரி செகண்ட் அன்னைக்கு வரும், நாங்க சேலரி வந்ததும் பே பண்ணிடுறோம் சார், அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணதுனால சோ பேசி ஆட்டோமேட்டிக்கா டீம்ல என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆஃபரை 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ தயவு செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. இதுவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 நாள் வாங்கியிருக்கு. சோ இதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காதுராமா. சோ இதுதான் லாஸ்ட். மறக்காம என்ரோல் பண்ணிடுங்க. நான் என்ரோல் பண்ற லிங்கை இதே வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். என்ரோல் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்றேன், இது மாச ஃபீஸா சார்? 999 அப்படின்னா 999 நம்மளுக்கு மாச ஃபீஸ் கிடையாது. என்ன ஃபீஸ்? வருஷத்துக்கே 999 தான். எவ்வளவோ செலவு பண்றோம். கரெக்டா? ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் போய் சேர்ந்து ஒரு சிக்கன் ரைஸை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ பைசா ஏன் இவ்வளோ கம்மியா இருக்கே சார், குவாலிட்டி இருக்குமா?
பைசாக்கும் குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லடாமா. எல்லா பசங்களும் பெனிஃபிட் ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே 1000 ரூபான்றது பெரிய அமௌண்ட், கரெக்டா? ஸோ சில பேர் வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பேட்ச்ல கிளாஸ் மட்டும் நடக்க போறது இல்லை. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும், வீடியோ சொல்யூஷன் இருக்கும், ரெகுலர் டெஸ்ட், 24x7 டவுட் சப்போர்ட். இங்க பிரச்சனையா தான், நம்மளுக்கு டவுட் வரும், சீனியருக்கு கால் பண்றதா இல்ல ஃப்ரெண்டுக்கு கால் பண்றதா, அந்த பிரச்சனையே வேணா 24x7 டீச்சர்ஸ் நாங்களே உங்க டவுட்ஸ் என்ன பண்ணுவோம், கிளாரிஃபை பண்ண இருப்போம். அதே மாதிரி கிளாஸ் ரூம் நோட்ஸ், மைண்ட் மேப்பு. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எப்படி இந்த ஃப்ளோ சார்ட் எல்லாம் சார், இது எல்லாமே உங்களுக்கு எங்க கிடைச்சிரும்? நம்ம கிளாஸ் நோட்ஸா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னும் என்ரோல் பண்ணலனாலும் என்ரோல் பண்ணுங்க. ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், நீட் எக்ஸாமை கண்டிப்பா 2027ல கிளியர் பண்ண முடியும். இது என்னோட பர்சனல் ப்ராமிஸ். கெமிஸ்ட்ரி பேப்பர் யார் செட் பண்ணாலும் சரி கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் அந்த லெவல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். என்ரோல் பண்ணலாம், மறக்காம என்ரோல் பண்ணுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சார், என்னால் இதனால என்ரோல் பண்ண முடியல, எனக்கு இங்க ப்ராப்ளம் இருக்கு சார் அப்படின்னு எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் பேக் அண்ட் டீமும் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ரோல் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை கிளாஸ்ல மீட் பண்றேன்.